ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம். இப்போ கத்திரிக்காய் இருக்குது. இப்போ எடுத்து பொரிக்க போகிறோம். அந்த கத்திரிக்காயெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ தக்காளிலாம் அறுத்து வச்சாச்சு. இப்போ வெங்காயமும் அறுத்து வச்சாச்சு. இப்போ கத்திரிக்காயெல்லாம் பொரித்து இப்போ மசாலா போட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்த பிறகு அப்படி எடுத்து தட்டில் போடலாம். நல்லா அரிக்கரண்டி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த அளவுக்கு வந்த பிறகு எடுத்துட வேண்டியதான். எடுத்துகிட்டு இப்படி தட்டில் போட்டு வைங்க. எண்ணெயெல்லாம் நல்லா வடிக்கிட்டோம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்த பிறகு அப்புறமேட்டு நம்ம மசாலா போடுற ஐட்டத்தை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எண்ணெய் வடிக்கிட்டோம். அதுக்காட்டியும் டீ ஒன்று சாப்பிட்லாம். டீ சாப்பிட்டு அப்புறமேட்டு எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா வடிக்கிட்டோம். நல்லா வெந்துருச்சு, சூடாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. இப்போ கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கிட்டு இருக்குது வெங்காயம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுடலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போடுறோம். உப்பு போட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கிடும். நல்லா பச்சை வாசம் போட்டும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 கிண்டிக்கலாம். நல்லா வெந்துருச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. என்ன பண்ணுறோம்னா நம்ம அவிச்சு வச்ச கத்திரிக்காய் எண்ணெயில் பொரிச்ச கத்திரிக்காய் கொட்டுறோம். கொட்டின வேக இப்போ நம்ம இது பண்ணுறோம். அப்படியே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மங்களகரமாக நல்லா கோவமாக வர்றதுக்கு கார மிளகா போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கறி மசாலா போட்டுக்கலாம். அவ்வளோதான். எல்லாம் சேர்த்து கிண்டுறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, பெரிய வீடியோலாம். நம்ம லாரியில் போடுறதோடு சரி, கொஞ்ச நாள்
பஸ் ஓடிட்டு இருந்ததுனால எந்த வீடியோவும் போட முடியல. இதுக்கு மேலே வீடியோ கன்னியாக வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீடியோ. நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வந்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா செஞ்சு முடிச்சாச்சு சாப்பாடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட போகிறோம். டா அவ்வளோ சூப்பராக இருக்குது எண்ணெய் கத்திரிக்காய். சூப்பர்.